வணக்கம். வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய ஆலயத்துக்கு தான் உங்களை வர்ச்சுவலாக கூட்டிகிட்டு போக போகிறேன். இந்த கோயிலில் சமீபத்தில் அதாவது ஜூன் 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இந்த கோயிலுடைய விசேஷங்களை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சென்னை வேலூர் ஹைவேஸில் வசூர் அப்படிங்கிற ஊரோட எல்லை பகுதியில் தான் தீர்த்தகிரிங்கிற ஊர் அமைஞ்சிருக்கு. குன்று மேலே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. பத்துமலை முருகர் அப்படின்னு நம்ம மலேசியா முருகரை சொல்லுவோம். பத்துமலை முருகரை செய்த சிற்பி தான் 92 அடி உயர இந்த முருகர் சிலையையும் வடிவமைச்சிருக்காரு. உலகத்தோட 3வது உயரமான முருகர் சிலை அப்படிங்கிற பெருமை தீர்த்தகிரி முருகப்பெருமானுக்கு இருக்கு. வள்ளியை மனம் புரிவதற்காக கந்தன் வள்ளிமலை நோக்கி போகும்போது தீர்த்தகிரி மலையில் கொஞ்ச நேரம் தங்கி இளைப்பார்னதா சொல்கிறாங்க. இதற்கு ஆதாரமாக முருகருடைய பாதச்சுவடுகள் மலையேறி போகிற பாதையில் இருக்கிறத பார்க்கலாம். 222 படிகள் இந்த கோயிலில் இருக்குது. படி ஏறும்போது 10 படிகள் ஏறின உடனேயே வலது பக்கமாக முருகருடைய திருவடி தரிசனம் நமக்கு கிடைக்குது. ஆலயத்துக்கு மேற்கே ஆலமரம், கிழக்கே அத்திமரம், தென்கிழக்கே அரசமரம், வடகிழக்கே தலமரமான நாவல் மரம் அப்படின்னு 4 விதமான மரங்கள் காணப்படுது. ஆலமரத்தோட அடியில் ஒரு பாறையிலிருந்து சுனை நீர் பொங்கி வழிஞ்சிட்ருக்கு. இதனால தான் இந்த தலத்துக்கு தீர்த்தகிரி அப்படின்ற பேர் வந்திருக்கு. தீர்த்தகிரியில் பல தீர்த்தங்கள் இருந்தால் கூட ராம தீர்த்தம் மிக விசேஷமாக சொல்லப்படுது. ராவணனை கொன்ற பிரம்மகத்தி தோஷம் நீங்குவதற்காக இந்த இடத்துக்கு ராமபிரான் வந்து வழிபட்டதா ஒரு நம்பிக்கை இருக்குது. வள்ளியை காதல் திருமணம் புரிந்த முருகப்பெருமான் தன்னுடைய மனைவிக்கு சமமான இடம் தந்திருக்காரு. அதனால் வள்ளிக்கும் முருகனுக்கும் இங்கே சம உயரத்தில் சிலை அமைந்திருக்கு. சோழர்களும் விஜயநகர அரசர்களும் இந்த கோயிலுக்கு பல திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க. தீர்த்தகிரியில் தேர் உற்சவம் மிக பிரசித்தியாக நடக்குது. திருவண்ணாமலை போலவே இங்கேயும் பல சித்தர்கள் பல வடிவங்களில் இருக்காங்கன்ற நம்பிக்கையும் நிலவுது. வேலூர் பக்கம் பயணம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக தீர்த்தகிரி முருகப்பெருமான தரிசனம் பண்ணிக்கோங்க. நன்றி.